30க்கு 45ங்கிற லேண்ட் டைமென்ஷன்ஸ் கொண்ட 3.1 சென்ட் லேண்ட் ஏரியாவில் தெற்க பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்து தலைவாசல் வச்சு இன்னர் ஸ்டேர்கேஸ் கொடுத்து டியூப்ளக்ஸ் மாடலில் 3 BHK செமி ஃபர்னிஷ் தனி வீடாக ரொம்பவே யூனிக்கான டிசைனில் கட்டியிருக்கிற இந்த வீட்டை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 3 பெட்ரூமும் 10க்கு 16ங்கிற மாஸ்டர் சைஸில் கொடுத்து கிளாசி அண்ட் ட்ரெண்டி டைப்பில் இன்டீரியர்ஸ் அண்ட் லைட்டிங்ஸ், ஆர்கிடெக்சர், எலிவேஷன் மற்றும் சுற்றி வர இட விட்டு ஸ்பேசியஸாக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க இந்த வீட்டை. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். தெற்கு பார்த்து அமைஞ்சிருக்கு. வீடு அமைஞ்சிருக்கிற லேண்ட் ஏரியா 3.1 சென்ட், லேண்ட் டைமென்ஷன்ஸ் 30க்கு 45, பில்டிங் கிரவுண்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் சேர்த்து 2100 ஸ்கொயர் ஃபீட். 33 அடி ரோட் ஃபேஸிங்கில் அமைஞ்ச இந்த வீட்டோட எலிவேஷன் வால் டைல்ஸ், சிவில் ப்ரொஜெக்ஷன், MS கிரில் மற்றும் டஃபன் கிளாஸ் மூலிமா நீட்டாக டிசைன் செய்யப்பட்டிருக்கு. எலிவேஷனை மேட்ச் பண்ணி 2 மெட்டல் கேட் ஹை ப்ரெஷர் லேமினேஷன் ஷீட்டோட ஒட்டி கொடுத்துருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனதும் கார் போர்ட்டிக்கோ 12க்கு 17.75ங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. இந்த போர்ட்டிக்கோட ஃப்ளோர் டைல்ஸ் 2க்கு 2 டைமென்ஷன்ஸில் ஹெவி டியூட்டியாக லேயிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. மீடியமான லேண்ட் சைஸாக இருந்தாலும் வீட்டை சுற்றி செட்பேக் ஏரியா 4.5 அடியிலிருந்து 9 அடி வரைக்கும் ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் 5க்கு 7 டைமென்ஷன்ஸில் டீ குட்டில் கிழக்கு பார்த்து அழகாக ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் டோருக்கு முன்னாடி வரக்கூடிய ஸ்டெப்ஸ் கிரானைட்டில் லேயிங் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனதும் ஃபர்ஸ்ட் ஃபோயர் 4க்கு 5ங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. ஃபோயரோட வெஸ்ட் வாலில் ஸ்டாச்சு அல்லது ஃபோட்டோ வைக்கிறதுக்கு எதுவாக ஸ்டாண்ட் மற்றும் ட்ராக்லைட் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபோயரோட ரைட் ஹேண்ட் சைடில் லிவிங் ஹால் 16க்கு 16ங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோர் டைல்ஸ் 2க்கு 4 டைமென்ஷன்ஸில் கிளாசி ஃபினிஷிங்கில் லேயிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹாலோட வெஸ்ட் வால் முழுவதும் டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணி கொடுத்து ஷோகேஸ் மற்றும் பேஸ் கேபினெட் வச்ச டிவி யூனிட் யூனிக்கான டிசைனில் கொடுத்துருக்காங்க. சீலிங்க்கு ஜிப்சம் போர்டில் ஃபால் சீலிங் பண்ணி சென்டரில் உடன் ஒர்க் கலர் காம்பினேஷனில் மைக்கா சீட்டோட லைட்டிங் ஒர்க்ஸ் செஞ்சு கொடுத்துருக்காங்க. கிச்சன் ஓப்பனிங்கில் வால் பேனலிங் வித் ப்ரொஃபைல் லைட் கொடுத்துருக்காங்க. நார்த் வெஸ்ட்டில் என்ட்ரானதும் இந்த வீட்டோட கிச்சன் 8க்கு 11ங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சனோட ஈஸ்ட், நார்த், சவுத் வால் முழுவதும் வால் டைல்ஸ் ரூஃப் வரைக்கும் லேயிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. யூ ஷேப் கவுண்டர் டாப்ஸில் கிரானைட்டுக்கு பதிலாக ஒயிட் கலர் குவாட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய எக்ஸ்பென்சிவ் மெட்டீரியல் லேயிங் பண்ணி கொடுத்து சேம் குவாட்ஸ் டைப்லேயே ரெடிமேட் சிங்க் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. கவுண்டர் டாப்ஸுக்கு கீழே வர பேஸ் கேபினெட், வால் கேபினெட்ஸ், லாஃப்ட் கவரேஜ், டால் யூனிட் ஒர்க் எல்லாமே பிஸ்தா கிரீன் கலர் காம்பினேஷனில் ரொம்ப அழகாக கொடுத்து எக்ஸ்ட்ராவாக சிம்னி அண்ட் RO ப்ரொவிஷன்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. கிச்சனுக்கு ஆப்போசிட்டில் டைனிங் ஏரியா 8க்கு 8ங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்து அதோட ஒரு கார்னரில் பக்காவான வாஸ்துவில் பூஜை யூனிட் வச்சு கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே வாஷ் பேசின் வித் வேனிட்டி யூனிட் வச்சு கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹாலில் இருந்து நார்த் ஈஸ்ட் ஈசானிய மூலையில் வச்சிருக்கிற அண்டர் கிரவுண்ட் சம்ப் ஆக்சஸ் பண்ணுறதுக்கான டோர் ஸ்லைடிங் டைப்பில் சேஃப்டி ப்ரொவிஷனோட கொடுத்துருக்காங்க. இந்த ஏரியாவில் ஒரு சின்ன சிட் அவுட் ப்ரொவிஷனும் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸ்டேர்கேஸு கீழே இருக்கிற ஏரியாவில் ஒரு சின்ன ஸ்டடி யூனிட் வச்சு கொடுத்துருக்காங்க. சவுத் வெஸ்ட்னு சொல்லக்கூடிய கன்னிமூலையில் என்ட்ரானதும் கிரவுண்ட் ஃப்ளோர் பெட்ரூம் 10க்கு 11ங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க.
இந்த பெட்ரூமோட சவுத் வாலில் லாஃப்ட் கவரேஜ் மற்றும் சிங்கிள் டோர் வார்ட்ரோப் ஒயிட் அண்ட் ஓக் கலர் காம்பினேஷனில் கொடுத்து சீலிங்க்கு ஜிப்சம் போர்டில் ஃபால் சீலிங் மற்றும் ஃபேன் அண்ட் லைட் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. டாய்லெட் டோர்ஸ் எல்லாமே ஹாட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் மெட்டீரியல் மூலியமாக ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட் சைஸ் 4x10 டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. வால் டைல்ஸ் ரொம்ப அழகான டிசைனில் ரூஃப் வரைக்கும் லேயிங் செஞ்சு டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா சானிட்டரி ஃபிட்டிங்ஸும் பேரிவேர் பிராண்டடில் கொடுத்ததோட எக்ஸ்ட்ராவா மிரர், வேனிட்டி யூனிட் மற்றும் வாட்டர் ஹீட்டரும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்னர் ஸ்டேர்கேஸ்க்கான ஸ்டெப்ஸ் குவாட்ஸில் லேயிங் பண்ணி கொடுத்து ரெயிலிங் டஃபன் கிளாஸ் வித் அலுமினியமில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டேர்கேஸோட சைடு வாலில் ப்ரொஃபைல் லைட் ரொம்ப அழகாக பதிச்சு கொடுத்துருக்காங்க. இன்னர் ஸ்டேர் மூலயமா மேலே வந்ததும் 2 மாஸ்டர் பெட்ரூம், ஓப்பன் டெரஸ் மற்றும் பால்கனி போகிறதுக்கான பேசேஜ் கொடுத்துருக்காங்க. பேசேஜோட சவுத் வெஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம் 16x10 டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட வெஸ்ட் வாலில் லாஃப்ட் கவரேஜ் 4 டோர்ஸ் கொண்ட வார்ட்ரோப் கொடுத்து சவுத் வாலில் வால் பேனலிங் வித் ஸ்ட்ரிப் லைட் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட் சைஸ் 4x10 டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. வால் டைல்ஸ் ரொம்ப நீட்டான டிசைனில் ரூஃப் வரைக்கும் லேயிங் செஞ்சுருக்காங்க. டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா சானிட்டரி ஃபிட்டிங்ஸும் பேரிவேர் பிராண்டடில் கொடுத்து எக்ஸ்ட்ராவா மிரர், வேனிட்டி யூனிட் மற்றும் வாட்டர் ஹீட்டர் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஈஸ்டில் எக்ஸிட் ஆனதும் இந்த பெட்ரூமோட பிரைவேட் பால்கனி 4x13 டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு வாட்டர் ப்ரூஃபிங் டைல்ஸ் லேயிங் பண்ணி ரெயிலிங் எம்எஸ்ல ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பேசேஜோட நார்த்தில் என்ட்ரு ஆனதும் செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம் 16x10 டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட வெஸ்ட் வாலில் லாஃப்ட் கவரேஜ் டபுள் டோர் வார்ட்ரோப் கொடுத்து சீலிங்க்கு ஜிப்சம் போர்டில் ஃபால் சீலிங் மற்றும் ஃபேன் அண்ட் லைட் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட் சைஸ் 6x11 டைமென்ஷன்ஸில் ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க. வால் டைல்ஸ் ரொம்ப அழகான டிசைனில் ரூஃப் வரைக்கும் லேயிங் செஞ்சுருக்காங்க. டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா சானிட்டரி ஃபிட்டிங்ஸும் பேரிவேர் பிராண்டடில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பேசேஜோட நார்த் ஈஸ்டில் எக்ஸிட் ஆனதும் ஓப்பன் டெரஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஓப்பன் டெரஸ் ஃபுல்லாக வாட்டர் ப்ரூஃபிங் டைல்ஸ் லேயிங் பண்ணி 4x6 டைமென்ஷன்ஸில் வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கான யூட்டிலிட்டி ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த டெரஸில் எம்எஸ் ஸ்டேர்கேஸ் கொடுத்து டெரஸ் போகிறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட விண்டோஸ் இருக்கிற எல்லா இடத்துலையும் லைட்டிங் வித் வால் பேனலிங் ஸ்க்ரீனிங் ப்ரொவிஷனுக்காக செஞ்சு கொடுத்துருக்காங்க. பேசேஜோட ஈஸ்டில் எக்ஸிட் ஆனதும் ஃப்ரண்ட் கவர்ட் பால்கனி கொடுத்துருக்காங்க. இந்த வீடு கோயம்புத்தூர் துடியலூர் அடுத்த பன்னீர்மடை ஏரியாவில் லொக்கேட் ஆயிருக்கு.
இந்த வீட்டை பற்றி மேலும் தகவல்களை தெரிஞ்சுக்கணும் இல்லை இந்த வீட்டை நேரடியாக விசிட் பண்ணி பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்ட நம்பரை கான்டாக்ட் பண்ணி தாராளமாக விசிட் பண்ணி பார்த்துக்கலாம். வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி.